வணக்கம் மக்களே, இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா டிஎன்பிசியில் கேட்ட ஒரு வட்டி கணக்கு தான் பார்க்க போகிறோம். அதுவும் இந்த வருஷம் குரூப் 4ல் கேட்ட கணக்கு தான் மக்களே இது. ஓகேங்களா? இந்த மாடல் பார்த்தீங்கன்னா ஜென்ரலாக பார்த்தீங்கன்னா டிஎன்யூஎஸ்ஆர்பியாக இருக்கட்டும், அப்புறம் பார்த்தீங்கன்னா டிஎன்பிசி குரூப் 2 குரூப் 4 இருக்கட்டும், குரூப் 1 கூட இருக்கட்டும், அப்புறம் ரயில்வேஸில் இருக்கட்டும், எல்லா இதுலேயும் கேட்பாங்க மக்களே. ஏன்னா இதுக்கு ஃபார்முலா மட்டும் தெரிஞ்சால் போதும், ஈஸியாக தட்டி தூக்கிட்டு போயிட்டே இருக்கலாம். ஓகேங்களா? ஃபார்முலா இல்லாமலேயும் பண்ணலாம் மக்களே. சப்போஸ் கமெண்ட்ஸில் யாராச்சும் மென்ஷன் பண்ணுங்கள், எனக்கு ஃபார்முலா இல்லாமல் எப்படி பண்ணுறது. ஸோ அந்த மாதிரி உங்களுக்கு வேணும்னா நான் உங்களுக்கு கண்டிப்பாக அதை இன்னொரு வீடியோவை மேக் பண்ணி தனியாக போடுறேன். இப்போ இந்த வீடியோட சொல்யூஷனுக்கு போகலாம். இந்த சம்மோட கிவன் ரேட் எழுதிச்சிங்க. உங்களுக்கு அப்போ ஈஸியாக புரியும். ஓகேங்களா? ஃபஸ்ட்டு பி கொடுத்துருக்கான் 10,000, ஆர் 15%. அவன் கேட்ட கொஸ்டின் என்ன, 3 வருஷம் டிஃப்ரென்ஸ், அதாவது வித்தியாசம் கூட்டு வட்டிக்கும் தனி வட்டிக்கும் கேட்டிருக்கான். 3 வருஷம் அப்படின்னு கேட்டால் ஃபார்முலா இதான் மக்களே, நோட் பண்ணிக்கோங்க. PR²/100³ இன்டு 300 + 6. ஓகேங்களா? இப்போ இந்த வேலையை சப்ஸ்டிட் பண்ணுங்களேன், உங்களுக்கு ஈஸியாக ஆன்சர் வந்துடும். 10,000 பிக்கு பதிலாக ஆர்க்கு பதிலாக 15 ஸ்கொயர்டுனால 2 தடவை கீழே 100³ இல்லையா, 100 100 100. இங்கே ஆர்க்கு பதிலாக 15 போட்டிங்கன்னா 300 + 15 315. ஓகேங்களா மக்களே? ஸோ 2 0 2 0 மொத்தம் 4 0, இங்கே 4 0 போயிடுச்சு. அப்போ 3 15 25 100. இங்கே 3 15 4 20. இதுக்கு மேலே அடிக்க முடியாது. ஸோ அப்போ 315 இன்டு 9 கீழே பார்த்தீங்கன்னா 4 இருக்குது மக்களே. ஓகேங்களா? இப்போ 315 இன்டு 9 பிரிக்கலாம். 50 45, 4 9 9 + 4 13, மிச்சம் 1 9 27 28. இங்கே 1 இருக்கு இல்லையா? ஸோ 2835/4. இப்போ இதை ரவுண்ட் ஆச்சு, உங்களுக்கு ஈஸியாக அப்படியே நான் சொல்கிறேன். 2800/4. ஓகேங்களா? இப்போ இதை அடிங்க 700. அப்போ 2800 விட 2835 அதிகம். அப்போ 700 விட அதிகமாக இருக்கணும், ஆனால் அது புள்ளியில் இருக்கணும். அப்படி ஆப்ஷன் பார்த்தீங்கன்னா சி ஆப்ஷன் மட்டும்தான் மக்களே இருக்குது. ஸோ சி ஆப்ஷன் 708.75 தான் மக்களே ரைட்டு. ஓகேங்களா மக்களே? உங்களுக்கு புரிஞ்சுக்க நம்புகிறேன். தேங்க்யூ.